அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து தங்களோட ஃபோட்டோக்களை அனுப்புகிற விஷயங்கள் விளங்கினா. இப்போ முந்தி வந்து வாட்ஸ்அப்புகள் சர்வசாதாரண ஃபோட்டோ அனுப்புவாங்க. இப்போ ஒன் டைம் சீன் அப்படி சிஸ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு டைம் பார்த்தா டிலீட் ஆகிடும் வாட்ஸ்அப்பில். அப்படி ஒரு சிஸ்டம் வந்தீங்களே தெரியாம சான்ஸ் இல்லை. அது கிளாஸ் போவதே இல்லை, ஒட்டோவாக நீங்கள் படிச்சு கொள்வீங்க. அப்போ இன்றைக்கு சில ஆக்கள் ஃபோட்டோ அனுப்பி கொடுறாங்க. பண்டைக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இல்லை ஹசரத் நான் ஃபோட்டோ அனுப்பவே இல்லை, நான் ஒன் டைம் வியூவை தான் அனுப்பினேன். அப்போ நாங்கள் கிட்ட ஒன் டைம் வியூன்னு அவங்களுக்கு நீங்கள் உலகம் சொன்னதுக்கு அது ஒன் டைம் வியூ அல்ல. ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பினீங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துருக்குது வாட்ஸ்அப்பில், ஒன் பண்ணி பார்க்கல விளங்குது. இப்போ நான் டச் பண்ணால் ஃபோட்டோ வரும், அதோட வைத்திரும். அதான் ஒன் டைம் வியூ பண்ணுறது சரிதானே. ஆனால் இப்போ எனக்கு தெரியும் ஒன் டைம் வியூவில் அனுப்பிக்குது. இன்னொருத்தண்ட ஃபோன் எடுத்துக்கொண்டு நான் ரெடியாக கொண்டிருக்கிறேன். ஒன் பண்ணதும் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும். ஏழுமா இல்லவா? ஏழும். அப்போ உலகத்தில் யாராவது ஒருத்தரோட கண்டுபிடிச்சி தந்தத்தோடு நாங்களும் அதுக்கு அடிமையாக வைத்திடப்படாது. அதில் பாரதூரங்களை யோசிக்கணும். ஒன் டைம் வியூனா என்ன அர்த்தம்? கேலரியில் நிற்காது, ஆனால் வேண்டிய ஒருத்தர் ஃபோனால் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் அப்படி நடக்குது. சில ஆண்கள் பெண்கள் ஏமாத்துறாங்க. சரி நீ வந்து ஒன் டைம் வியூவில் அனுப்புங்களேன் ஃபோட்டோவை, நான் பார்த்துட்டு டிலீட் பண்ணுறேன். இவங்களும் நம்புறதுங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இல்லை ஹசரத் நான் ஒன் டைம் வியூ தான் அனுப்பினது உண்மை, ஆனால் ஒன் டைம் வியூ தான் அனுப்பினேன். ஆனால் ஃபோட்டோஸ் அவ்வளோ பொடிய மாதிரி ஃபோன் எல்லாத்தையுமே இருக்குது. ஒன் டைம் வியூவில் அனுப்பினாலும் நீங்கள் உங்களோட ஃபோனை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அது அந்த என்ன பப்ளிசிட்டி பண்ண மாதிரின்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். இஸ்லாம் சொல்கிறக்கூடிய